எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்கள் வியாபாரம் சிறக்க சில யோசனைகள். பாருங்களேன், நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வியாபாரம் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான சில டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம். இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறவர்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை விற்கிறீங்க, மக்கள் வாங்குவாங்க, அதனால் உங்களுக்கு லாபம் வரும். கரெக்டாக? அப்போது ஏதோ ஒரு கன்சியூமர் எனக்கு இந்த பொருளை வேணும் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் நீங்கள் விற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நீங்கள் பண்ணுற தொழில்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். இது கூட பொருளை விற்கணும், அப்போ தான் காசு வரும். அப்செல்லிங், கிராஸ் செல்லிங், இது 2ம் பண்ணாதான் நீங்கள் பணமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப் செல்லிங்னா என்ன, கிராஸ் செல்லிங்னா என்ன அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறேனே, அப்போ உங்களுக்கு புரியும். அப்புறம் நீங்கள் யோசிக்க வேண்டியது, இதை நீங்களும் பண்ணுறீங்கன்னா நீங்களும் புத்திசாலியான வியாபாரி தான். ஒருவேளை நீங்கள் பண்ணலைன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, அப் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இல்லையா. ஒரு நபர் அவருக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும். அது ஒரு 4GB ரேமு, 64 GB இன்டர்னல் மெமரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபோனை வாங்கணும் அப்படின்னு ஐடியா வச்சுருக்காரு. இவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது. இதுதான் இவருடைய பட்ஜெட்டு. ஸோ ஒரு கடைக்கு போகிறார். அந்த கடையில் அவங்க கேட்பாங்களா, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார் 4GB ரேமு, 64 GB இன்டர்னல் மெமரி இருக்கிற ஃபோன் வேணுன்றார். அந்த கடைக்காரர் சொல்கிறாரு 10,000 ரூபாய்க்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். இவருக்கு சந்தோஷம். ஆப்பா, நம்ம சொன்ன பட்ஜெட்டில் நம்ம கேட்குற இந்த இதில் கிடைக்கிது, கான்ஃபிகரேஷனில் ஒரு ஃபோன் கிடைக்குதுன்னு சந்தோஷம். இங்கே தான் அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, சார் இந்த ஃபோன் கரெக்டு, நல்லாயிருக்கும். ஆனால் 6GB ரேமு, 128 GB இன்டர்னல் மெமரி 12,000 ரூபா தான் சார். ஒரு 2,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 4GB ரேமுக்கு பதிலாக 6GB ரேம் கிடைக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 8GB ரேமு, 128 GB இன்டர்னல் மெமரியில் ஃபோன் கிடைக்கும். உங்கள் விருப்பம் சார், நீங்கள் எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ வாங்க வந்தவர் எதுக்கு வாங்க வந்தார்? 4GB ரேமு தான் வாங்க வந்தார். 10,000 ரூபா தான் பட்ஜெட்டு. டபால்னு இப்போ இனி ஒரு 2,000 ரூபா போட்டால் 6GB ரேம் கிடைக்கும். கரெக்டா? இந்த ஒரு ஃபோன் பொதுவாகவே எல்லாருமே ஒரு ஃபோன் வாங்கினா எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 வருஷம் வச்சுப்பாங்க. கரெக்டாக? சில பேர் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் கூட வச்சுப்பாங்க. ஒரு 2,000 ரூபாய்க்காக பார்த்து நம்ம ஏன் 4GB வாங்கணும்? இனி ஒரு 2,000 போட்டு 6GB ரேம் உள்ள ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம். அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 15,000 ரூபா ஃபோன் வாங்குறாரோ இல்லையோ, இப்போது மனசளவில் ஒரு முடிவு பண்ணிட்டாரு 12,000 ரூபா ஃபோன் வாங்குறதுன்னு. இது பேர் தான் அப் செல்லிங். அப்படின்னா என்ன? வாங்க வந்தவர் ஒரு ஐடியாவோட வராரு, இவர் ஆப்ஷன்ஸை கொடுத்து அடுத்த லெவல் ஃபோனை வாங்க வச்சிட்டாரு. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இவர் 12,000 ஃபோன் தான் தரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு பக்கத்துலேயே 15,000 ரூபா ஃபோன்னு சொல்கிறாரு. 15,000க்கு முடியாது, ஏன்னா 10,000 ரூபா தான் இவர் பட்ஜெட்டு. ஆனால் கொஞ்சம் புஷ் பண்ணால் இவர் 12,000 ரூபா வாங்கணும். இது பேர் அப் செல்லிங். அடுத்தது பாருங்களேன். ஓகே, அந்த 6GB ஃபோனை வாங்கிட்டு வந்துடுவார் உடனே. அந்த கடைக்காரன் சும்மா இருப்பானா? அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவான், சார் இந்த ஃபோன் வாங்கிட்டீங்க, இது ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று போட்டுக்கோங்க சார். ஒரு ஃபோனுக்கு ஒரு கவர் வாங்கி சார், கீழே வந்தால் என்ன சார் ஆகும்? இந்த ஃபோனுக்கு கம்பெனி வாரண்டின்னு சொல்லி 1 வருஷம் தான் சார் கிடைக்கும். ஒரு எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதி விலையில் உங்களுக்கு நான் 2 வருஷத்துக்கு போட்டு தரேன் சார். இப்படி புதுசாக மெமரி கார்டு ஒன்று தரேன் சார், பவர் பேங்க் ஒன்று தரேன் சார், இதெல்லாம் சேர்த்து வாங்கினீங்கன்னா 1000 ரூபாயில் தந்துடுறேன் சார். அப்படின்னா என்ன? அவனே எக்ஸ்ட்ரா இது இருக்கு இல்லையா, ஆக்சசரிஸ்ன்னு சொல்கிறோம்னா ஃபோனுக்கு, இதெல்லாம் சேர்த்து அது கூட சேர்த்து பண்டில் மாதிரி தள்ளிட்டு வருவார். இது பேர் தான் கிராஸ் செல்லிங். இது 2ம் பண்ண தெரிஞ்ச ஒரு கம்பெனிக்கு தான் என்ன ஆகும்? வியாபாரம் பெருகும். பாருங்களேன், ஒரு கடைன்னா நிறைய பொருள் இருக்கும், நிறைய பொருளும் வைக்கணும்ல. எல்லா பொருளும் வாங்கி வச்சா எல்லாம் விற்று போனால் தானே இது. இப்போ மக்கள் வராங்க, எனக்கு இதுதான் தேவைன்னா அது மட்டும் தள்ளி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு வியாபாரம் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும், அவ்வளோதான், ஒரு லாபம் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி அப் செல்லிங், வாங்க வந்தவருக்கு அடுத்த 2 சாய்ஸ் கொடுக்குறது. இது
ஒரு கம்பெனி பற்றி சொல்ல போகிறேன், ஐக்கியா, IKEA. ஓகேவா? இந்த கம்பெனி அவங்க கம்பெனியோட ஏதோ எங்கே பார்த்தாலும் சரி ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கியிருப்பாங்க. இதோட பெரிய பியூட்டி என்னென்னா, ஃபர்னிச்சர் ஷாப், உலகத்திலே பெரிய ஃபர்னிச்சர் ஷாப்பு இந்த கம்பெனியும் பெங்களூரில் இருக்குது. இப்போ சென்னைக்கு தமிழ்நாடுக்கெல்லாம் வந்துச்சான்னு தெரியல, பெங்களூரில் இருக்குது எனக்கு தெரியும். அவங்களோட இதை எப்படி தெரியுமா, நீங்கள் ஒரு சோஃபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னா, பொதுவாக நம்மள மாதிரி ஆளுங்க கார்பெண்டர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து வீட்லேயே வுட்டெல்லாம் கொடுத்து அவர் வந்து சோஃபா கட்டிலெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. இது ஒரு காலம். இப்போ வந்து ரெடிமேடாக கட்டிச்சு. ஓகேவா? அதுவும் நம்ம நியரஸ்ட் சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி எங்கேயா போய் வாங்குவோம், அது வீட்டில் கொண்டு அப்படி பண்ணிடும். ஐக்கியாவில் எப்படின்னா, நீங்கள் போய் எல்லாமே போல்ட் நட்டு தான் கைட்டு பார்த்தாலும் ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் போல்ட் நட்டுலாம் ஒரு மேப் மாதிரி கொடுத்து அதை பார்த்து நீங்கள் அசம்பிள் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த சோஃபா ரெடி. அங்கேயும் இப்படி தான். நீங்கள் போய் ஒரு 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 பீரோ மாதிரி ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடன் பீரோ வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசில் ஒரு ஐடியா இருக்கும், ஒரு 10,000 ஒரு பொருள் ஒரு பீரோ வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அவனும் இப்படி தான் 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க எது கேட்டாலும். 10,000 ஒன்று இருக்கும், 12,000 ஒன்று இருக்கும், 15,000 இருக்கும். நீங்கள் 10,000 ஐடியா வச்சு போவீங்களா? ஆக்சுவலாக 12,000 கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், 15,000 ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருக்கும் 15,000 கொடுக்க முடியாது, ஏன்னா 10,000 தானே ஐடியாவோட போனாங்க. ஆனால் 12,000 பொருள் வாங்கிட்டு வந்துடும். இந்த அப்செல்லிங்லேயே அவன் அடிச்சிருவான் எல்லாத்தையும். அதனால் ஐக்கியா வந்து ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான். அதே மாதிரி நான் வந்து ஒரு சாதாரண ஒரு இதுதான், ப்ரொஃபஷனல் ஸ்டோர் தான். அங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏதோ ஒன்று வாங்க போயிருப்போம், சில ஒரு ப்ரெட்டு பேக்கெட் வாங்க போயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெட்டு பேக்கெட் வாங்கி அந்த டேபிளில் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அது அவர் அமௌண்ட் சொல்ல நம்ம கொடுக்கணும்ல. அவர் எப்படி சார் இதுக்கப்புறம் சார் வேறு சார் இப்படி தான் கேட்பார். அதாவது அடுத்த பொருள் நம்ம வாங்குவோமான்ற மாதிரி. சப்போஸ் நம்ம அந்த டேபிளில் கொண்டு போய் வச்சுருக்கோம், வேறு யாருக்கோ கஸ்டமர் அட்டன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பில்லாம் போட்டுருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இருக்கணும்ல, அப்படி இப்படி தேடி பார்த்துட்டு வேறு ஒரு பொருளாக வாங்கி வைப்போம். அதாவது நம்ம போன உடனே இந்த பிரெட் பேக்கெட் காசு கொடுத்தா அது கொடுத்துட்டு வழியே வந்திருப்போம். அந்த டிலே டைம் இருக்குல்ல, நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம வேறு 4 பொருள் எடுத்துருவோம். இதெல்லாம் யுக்தி தான், பிஸ்னஸ் யுக்தி தான். இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறது தான் உங்களுடைய இதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். ரியலாக நம்ம அதெல்லாம் பண்ணுறோமா, அப்செல்லிங் பண்ணுறோமா, கிராஸ் செல்லிங் பண்ணுறோமான்லாம் பார்க்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து மொபைல் ஃபோனை வச்சு சொன்னேன். இப்போ உங்கள் பிஸ்னஸ் டோட்டலாக வேறையாக இருக்கும். அங்கே எப்படி அப்செல்லிங் பண்ணுறது நீங்கள் தான் யோசிக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் நமக்கு ஐடியா இல்லை, நீங்கள் தான் யோசிக்கணும். அது நீங்கள் யோசித்து அதை அழகாக பண்ணிங்க. ஏதாவது கஸ்டமருக்கே தெரியக்கூடாது நம்ம வந்து வேற ஒரு பொருளை உயர்ந்த பொருளை தலையில் கட்டுறோம் அப்படின்னு தெரியக்கூடாது. ஏமாத்தலாம் செய்யலை, இது பிஸ்னஸ் யுக்தி. கரெக்டாக 4GB ஃபோன் வாங்கினதுல 6GB ஃபோன் வாங்கினா அவருக்கு தான் நல்லது. அவரோட பொருளாதார திறமையை வந்து நீங்கள் தான் உயர்த்தி விடுறீங்க. பாருங்களேன், அப்படி பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, யார் வேலைக்கு போவாங்க, யார் பிஸ்னஸ்க்கு வருவாங்க. இதுவே சில இது பாருங்கள், சில பேருக்கு வந்து ஐயோ எனக்கு பிஸ்னஸே வேணா சாமி, எனக்கு அது ஒத்தே வராது அப்படின்னு ஒதுங்கி போகிறவங்களும் இருக்காங்க. எனக்கு வேலை, அதே மாதிரி வேலைக்கு நான் வச்சுக்கேன், சுட்டு போட்டால் நான் வேலைக்கு போவேன், நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது யாருக்கு பிஸ்னஸ் செட் ஆகும்னு எப்படி நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பண்ணுறீங்க, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே கரெக்டாக பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறோம். ஒருத்தருடைய சேலரி வந்து 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி ஒரு வேலைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் மாதம் ஃபுல்லாக ஒரு கம்பெனி கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணுவார். மாதம் ஆனால் அந்த 10,000 வாங்கிட்டு போவார். இதில் புரிதல் என்ன, இவருக்கு இந்த குடிக்கப்பட்ட வேலைக்கு இவ்வளோ தான் திறமை அப்படின்னு சொல்லி 10,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கம்பெனி எப்படி சர்வைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மடங்காவது இவர்கிட்ட இருந்து அந்த தொழில் எடுக்கணும், வேலையை வாங்கி ஆகணும். அப்படின்னா என்ன, அந்த ஒரு மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாத்தியம் உள்ள வேலையை இவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருந்தால் தான் இவருக்கு 10,000 ரூபா கொடுக்கறதுல லாபம். இந்த ஒரு புரிதலே இல்லாமல் பிஸ்னஸ் நடத்தினார்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி நடத்துறதே வேஸ்ட்டு, இது மூட்டு போக வேண்டியதான். இங்கே அந்த தொழிலாளி புரிஞ்சுக்க வேண்டியது, எனக்கு மாதம் 10,000 ரூபா தராங்க, நான் வேலை பண்ண அதுக்கு 10,000 ரூபா தந்தாங்க அப்படி மட்டும் புரிஞ்சால் பத்தாது. அவர் புரிஞ்சுக்க வேண்டியது, என்கிட்ட இருந்து ஒரு 10 மடங்கு வேலையை எடுக்கிறாங்க, அப்போ ஆக்சுவலாக நான் வர்த்து வந்து 1 லட்சம் ரூபா, ஆனால் நான் 10,000 ரூபா தான் மாதம் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ என் திறமை எனக்கே தெரிய மாட்டேருந்து. என் திறமை வந்து ரியலாக மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது, அது எனக்கே புரியாதனால புரிஞ்ச ஒருத்தர் என்னை வேலைக்கு எடுத்துருக்கிறாரு, என்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு வேலையை வாங்கிக்கிறாரு, ஆனால் 10,000 ரூபா தான் தராரு. எனக்கு அந்த 1 லட்ச ரூபா வேணும்னா நான் பிஸ்னஸ் பண்ணணும். அந்த பாயிண்ட் யாருக்கு டச் ஆகுதோ அவங்க தான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு வருவாங்க, இல்லைனா வேலை தான் பண்ணுவாங்க. சில பேருக்கு இந்த டென்ஷன்லாம் தேவைப்படாது. ஐயோ எனக்கு வேணாப்பா, ஒரு கம்பெனி நடத்துறது அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. அக்கௌண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன், மார்க்கெட்டிங்னு ஒரு செக்ஷன் இல்லையா, நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சுக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் சிசியமாக பார்க்கணும். வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் பிஸ்னஸ் வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், பட்டாசு வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் பிஸ்னஸே இருக்கும். பாக்கி எல்லா மாதமும் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். அப்போ அந்த சீசனுக்கு மட்டும் நீங்கள் விவசாயம் கூட பாருங்களேன், விவசாயம் அறுவடை நடந்து அந்த கொஞ்சம் காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த விதைக்கிற சமையல்லாம் உங்களுக்கு பெரிய வியாபாரம் இருக்காது. சில இதெல்லாம் சீசன் பிஸ்னஸ் தான். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், 4-5 பிஸ்னஸ் பண்ணிக்கணும். வீக் டைமில் வந்து வேறு ஏதாவது தொழில் பண்ணணும். இதெல்லாம் புரிதல் இருந்தால் தான் வியாபாரம் பக்கமே வர முடியும். ஓகே, ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும், நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கோன்னு, நிறைய சோஷியல் மீடியாவில் முடிஞ்ச வரைக்கும் சேவெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் நேற்று நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஃபேஸ்புக்கு வந்து அந்த பெய்டு பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஃபேஸ்புக்கோட மெட்டா வெரிஃபைடுன்னு வரணும்னா $699 பே பண்ணோம். அது மாதம் பே பண்ணோம். ஸோ நேற்று நான் பே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கொஞ்ச நாள் முன்னாடி சேட் பண்ணியிருந்தோம். அதே சகோதரர் தான் இந்த இதுக்கும் தந்திருக்காரு. ஓகேவா? ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ வந்து 52,000 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சில வீடியோலாம் 10,000 20,000லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெட்டா வெரிஃபைட் ஆனோன்னா அது ஜாஸ்தி, இதோட ஜாஸ்தியாக பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு என்ன ஐடியானா, நிறைய ஆத்மாக்கள் பார்க்கணும், அதுக்கு நம்ம சேனல் யூஸ் ஆகணுன்றது தான் ஐடியா. ஸோ இது வந்து எனக்கு என்ன புரியலன்னா, மெட்டா வெரிஃபைட்னா வெறும் ஃபேஸ்புக்கா இல்லாட்டி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் சேர்ந்து தான் என்னன்னு தெரியாது. 2-3 நாள் அது தெளிவாயிடும். ஆனால் நான் இது பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு சொல்லலான்றது தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.